ஸோ நம்ம எல்லா ஏஜில் இருக்கிறவங்களுக்கும் ப்ரெடிக்ஷன் சொல்லணும் அப்படின்னா ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாமே இவ்வளோ நாள் வந்து விளையாட்டு புத்தியாக இருந்தால் இப்போ எல்லாம் அதெல்லாம் போய்கிட்டு நல்லா படிப்பில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக நடக்கும். 36வது ரேங்க் 40வது ரேங்க் எடுத்துகிட்டு இருந்தாலும் இப்போ ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அப்படின்ற அந்த வந்து சர்க்கிள்குள்ளே கண்டிப்பாக வருவாங்க. அதே மாதிரி இப்போ 18, 19, 20 இந்த ஏஜுக்குள்ளே இருப்பாங்க இல்லையா, இவங்களுக்குலாம் இப்போ வந்து 7.5 சனி, இந்த ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போயிருப்பீங்க, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு காதல் ஏற்பட்டிருக்கும். அந்த காதல் ஒரு 2-3 மாதம் அப்படியே நீடிச்சிருக்கும். திரும்ப வந்து லவ் பிரேக்கப் ஆயிருக்கும், ஃபெயிலியர் ஆயிருக்கும். அதனால வந்து திரும்ப உங்களுக்கு டிப்ரெஷன் வந்திருக்கும், லவ் ஃபெயிலியர் அந்த மன அழுத்தம் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது நல்லா படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. செகண்ட் இயரில் வந்து நிறைய அரியர் வச்சு டோட்டலாக நீங்கள் மாறி இருப்பீங்க இல்லையா. பாரதியார் வந்து ஒரு கவிதையில் எண்டு கார்டு போட்டு ஒரு விஷயத்த சொல்லுவார். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அந்த மாதிரியே இந்த லவ் ஃபெயிலியர்லேருந்து நீங்கள் மீண்டெழுது வந்து நீங்கள் வச்சு அரியர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி நல்ல ஸ்கோரோட நீங்கள் வெளியே வரக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த சனி வக்ரமாகிறதால கண்டிப்பாக நடக்கும். அடுத்ததான் இந்த திருமண வயசில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க இருக்காங்க இல்லையா, இவரை சூஸ் பண்ணலாமா, இவர் நம்ம லைஃப்க்கு வந்தால் நல்லா இருக்குமா சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலே இருந்திருப்பீங்கன்னா, இப்போ வந்து இந்த குழப்பத்திலேருந்து ஒரு தெளிவு கிடைச்சி நீங்கள் எந்த மாதிரியான ஒரு பர்சனை தேடிட்டு இருந்தீங்களோ அந்த மாதிரியான உங்களுக்கு பிடித்த, உங்கள் மனசுக்கு பிடிச்ச, உங்களுக்கு எல்லா வகையிலும் சூட் ஆகிற ஒரு நல்ல பர்சன் உங்கள் வாழ்க்கை துணையாக வந்து அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த சனி வக்ர பெயர்ச்சியால். கண்டிப்பாக அது எல்லா மீனராசியில் பிறந்த அந்த திருமண ஏஜில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நடக்கும். சனி வக்ரமானதுனால தான் கல்யாணம் நடக்குதா? அப்போ தசை புத்திகள் வேலை செய்யாதா கேட்டிங்கன்னா, தசா புத்திகள் தான் இதில் நிறைய ஒர்க் பண்ணுறவங்க. அந்த ஒர்க்குக்கு சப்போர்ட்டிவாக தான் இந்த சனி வக்ர பெயர்ச்சி இருக்கும். இது ரெண்டுமே சேரும்பொழுது கண்டிப்பாக மேரேஜ் ஆகும், நல்லபடியாக மேரேஜ் ஆகும். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நாள் மேரேஜ் ஆகாமல் இருந்ததுன்னா அந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ராசிப்படி கோச்சாரப்படி இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். 30, 40 அந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு கார் வாங்கணும்னு ஆசை இருக்கும், சொத்து வாங்கணும் ஆசை இருக்கும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், இது போல் ஆசைகள்லாம் இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். உங்களுடைய தசாபுத்திகளுக்கு ஏற்ப கூடுதல் குறைச்சலாம் நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். 50, 60 வயசில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஹெல்த்துன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஹெல்த்தில் வந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். இதுக்கு மேலே நான் மீனராசி என்ன ப்ரெடிக்ஷன் சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. இருக்கிற எல்லா ப்ரெடிக்ஷன் நான் சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டிலே மீனராசி பற்றி அதிகமாக ப்ரெடிக்ஷன் சொன்ன ஒரு பர்சன் யாருன்னா அது நானாக தான் இருப்பேன். இல்லை சார், நீங்கள் சொல்கிற இந்த பொது பலன் எங்களுக்கு பத்தாது, இன்னும் எனக்கு அக்யூரேட்டான ப்ரெடிக்ஷன் வேணும் அப்படின்னா நான் உங்கள் ஜாதகத்தை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆனால் நான் யாருக்கும் ஜாதக பலன் சொல்கிறது இல்லை. சேனல் ஆரம்பிக்கும் பொழுது கமெண்ட்டில் ஒரு சில பேருக்கு வந்து ஜாதக ப்ரெடிக்ஷன் நான் சொல்லியிருந்தேன். எனக்கு எந்த அளவுக்கு ஜோதிடம் தெரியுமோ, நான் எந்த அளவுக்கு கற்றுக்கிட்டனோ அதை வச்சு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ப்ரெடிக்ஷன் சொன்னேன். நான் சொன்ன ப்ரெடிக்ஷன் நடக்கும், நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் நான் கிடையவே கிடையாது. ஏன்னா எனக்கு அஸ்ட்ராலஜியில் இன்னும் அனுபவம் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் அனுபவம் தான் ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியம். அனுபவம் நிறைந்த நிறைய பேர் நம்ம அஸ்ட்ராலஜி அந்த துறையில் இருக்காங்க. யூடியூப்பில் நான் நிறைய அஸ்ட்ராலஜியை ஃபாலோ பண்ணுறேன்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எனக்கு எந்த அளவுக்கு ஜோசியம் தெரியுமோ அதை வச்சு நேர்மையான முறையில், உண்மையான முறையில் நான் ப்ரெடிக்ஷன் எடுத்து நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் தற்போதைக்கு என்னுடைய தனிப்பட்ட காரணத்துக்காக ஜாதக பலன் சொல்வது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஃபியூச்சரில் கண்டிப்பாக இந்த ஃப்ரீ ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்கும். இது நிறைய மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு எந்த அளவுக்கு ஜோதிடம் தெரியுமோ அந்த அளவுக்கு அதை முழுமைப்படுத்தி நேர்மையான வழியில், உண்மையான வழியில், பணம் வாங்காமல் இலவசமாகவே நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் சொல்லுவோம். பணம் இல்லாமல் வறுமையில் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும், பணம் இருந்து குடும்பத்தில் நிம்மதி இல்லை, ஹெல்த்தில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படிங்கிற இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே ஜோதிட ரீதியாக நம்மளுடைய ஜோதிட நல்ல சேனல் மூலம் நம்பிக்கை கொடுப்போம், தைரியத்தை கொடுப்போம், உத்வேகத்தை கொடுப்போம். நம்ம எப்படி நல்லா இருக்கோமோ அதே மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆகி நீங்களும் அப்படி தான் நினைக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். கமெண்ட்ல ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த பர்சனை நம்பாதீங்க, இவர் வந்து காசுக்காக தான் இந்த வீடியோலாம் போடுறாரு, இவர் சொல்ற விஷயங்கள் எல்லாமே போய், இவரை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே யதார்த்தத்தை ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் போடுற ஒரு ஷார்ட்ஸ் வந்து ஒரு 2-3 லட்சம் வியூஸ் போனால் எனக்கு அதுலேருந்து எவ்வளோ அமௌண்ட் வரும்னா குறைஞ்சது 80 ரூபாயிலிருந்து 90 ரூபா தான் வரும். அதே மாதிரி நான் போடுற ஒரு வீடியோ வந்து 1000 பேர் பார்த்தாங்கன்னா எனக்கு 30 ரூபா தான் வரும். உண்மையிலே வெறும் காசுக்காகவும் பணத்துக்காக மட்டும் தான் இந்த மாதிரி வீடியோ போகிறதா இருந்தால் நான் எல்லாருக்கிட்டையுமே காசு வாங்கிட்டே ஜோசியம் பார்ப்பேன். நான் எதுக்கு கமெண்ட்டில் ஃப்ரீயாக ப்ரெடிக்ஷன் சொல்ல போகிறேன்? என்னுடைய மெயிலில் கேட்டவங்களுக்கும் சரி, இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணி கேட்டவங்களுக்கு நான் ஏன் ஃப்ரீயாக என்னுடைய நேரத்தை ஒதுக்கி ப்ரெடிக்ஷன் சொல்ல போகிறேன்? நம்மளை பற்றி குறை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அது சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்கிறத கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் எதையுமே பார்க்காம ஜோசியத்தை பற்றி ஒருத்தன் பேசினாலும் அவன் ஊரை ஏமாத்துற ஒரு கேரக்டர் தான் இருப்பான். நீங்களே முடிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனமாக இருக்கும், அது உங்களுடைய அறியாமையாக தான் இருக்கும். நானே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஜோசியத்தை நீங்கள் முழுசாக நம்ப வேணாம். இந்த ஜாதகம் ஜோசியில் உங்களுக்கு ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணும். அஸ்ட்ராலஜி நிறைய பேர் நம்புறவங்க இருக்காங்க. அவங்களோட நம்பிக்கையை வியாபாரம் பண்ணாமல், அவங்களோட நம்பிக்கையெல்லாம் காசாக்காமல், அவங்க நம்பிக்கைக்கு உண்மையாக நேர்மையான வழியில் நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது நமக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து தான் சேருது. என்ன பண்ணுறது? என்னோட கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்குறாங்க, ஜாதக ப்ரெடிக்ஷன் தனிப்பட்ட முறையில் பார்க்கணும். என்னோட மெயிலையும் நிறைய பேர் உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்கிட்ட ப்ரெடிக்ஷன் கேட்ட யாருக்கிட்டையுமே நான் இன்னைய வரைக்கும் காசு வாங்கினதில்லை. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜர்னாலே ஒரு ஊரை ஏமாத்துறவர், காசு பார்க்குறவர், பொய்யை சொல்கிறவர்ன்ற ஒரு தோற்றத்தை நீங்களே கிரியேட் பண்ணி
பண்ணி அதுக்குள்ளே நீங்களே விழுந்துக்கிறீங்கன்றனால அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ மற்றவங்க எது வேணால் பேசிட்டு போட்டோம். நம்மளுடைய சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 14,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே என்ன நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய நம்பிக்கை தான் எனக்கு வேணும். நான் உங்களுக்காக மட்டும்தான் வீடியோ போடுறேன். மற்றவங்க எப்படியும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய சப்ஸ்கிரைபர் நலனுக்காக மட்டும்தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஷார்ட்ஸாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், அவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், அவங்க மன நிம்மதியாக இருக்கணும், அவங்களுடைய குடும்பமும் நல்லா இருக்கணுன்ற ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் நான் வீடியோ பதிவேற்றம் செய்கிறேன். இதனால் நான் காசு பார்க்குறேன் நீங்கள் நினச்சேன்னா கண்டிப்பாக கிடையாது. இதனால் எனக்கு லட்சமும் வரப்போகிறது இல்லை, கோடியும் வரப்போகிறது இல்லை, 1000 வரதே பெரிய விஷயம் தான். யூடியூப்னா என்னங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். 1 மில்லியன் 10 மில்லியன் வியூஸ் போனால் நமக்கு ஒரு டீசெண்டான அமௌண்ட்டாச்சும் வரும். இந்த மாதிரி 1000 வியூஸ் போகுது, 100 வியூஸ் போகுதுன்னா நமக்கெல்லாம் அமௌண்ட்டே வராது. நான் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் நான் வீடியோஸ் போட்டால் தான் அந்த யூடியூப்ல இருக்கக்கூடிய ஒரு மினிமம் அமௌண்ட் ஆச்சு நமக்கு வந்து சேரும். அது வர்றதுக்கே நமக்கு என்ன நாள் ஆகிடும். அந்த அமௌண்ட்டையும் நான் என்ன கையில் வாங்கலை. அதனால கமெண்ட்ல பேசுறவங்களை பற்றி நம்ம கவலைப்பட தேவையே கிடையாது. வேணும்னா அவங்க ஹைட் பண்ணிட்டு போயிடலாம், டெலிட் பண்ணிட்டு போயிடலாம். அவங்களெல்லாம் ஒரு ஆளாக கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கூடாது. இதுக்கப்புறம் ஒரு புரிதல் இல்லாமல் கமெண்ட்ல பேசுறவங்களை பற்றி நான் பேச போகிறது கிடையாது. நான் பேசுறது இதுதான் ஃபைனல். என்னுடைய ஜோதிட நல்ல சேனல் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே என்ன நம்புறீங்க நான் நம்புறேன். அதே மாதிரி நான் உங்களையும் நம்புறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ மீன ராசியில் பிறந்த யாருமே கவலைப்பட தேவையில்லை. சனி வகிற பேச்சு நமக்கு பாசிட்டிவாக இருக்குது. என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக தைரியமாக பண்ணுங்க. புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களுக்கு ஒரு 4-5 மாதம் இந்த சனியுடைய ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து ஜோதிட நல்ல சேனலோட விரல் கொடுத்து விழித்தருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்.